முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றவுடன் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். சிவகங்கையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆர் பெரியகருப்பன் பேட்டி. சிவகங்கை அருகே காஞ்சிரங்காலில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் மூலம் 519 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தோழி விடுதி கட்டிடத்தை சென்னையில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சிவகங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆர் பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், சமூக நலத்துறை அலுவலர் ரதிதேவி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆர் பெரியகருப்பன், நாகநதி கொலை சம்பவம் தனிநபர்களுக்கிடையே பிரச்சனையால் ஏற்பட்டது. இதனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூறுவது சரியல்ல. இதனை தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சரி செய்து வருகின்றனர் என கூறினார். மேலும் சிவகங்கையில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தோழி விடுதியினை முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் முடிவு வராமல் எல்லை எஞ்சிய பணிகள் நிறைவு பெற்றவுடன் தான் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என இபிஎஸ் அளித்த வாக்குறுதி சாத்தியமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அதனை அவரிடம்தான் கேட்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆர் பெரியகருப்பன் கூறி சென்றார்.